ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு YesmaSamayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ஸ்நாக் ஐட்டம் தாங்க. ஆக்சுவலாக இது வேறு ஒரு ஐட்டம்காக பண்ணது, கடைசியாக ஸ்நாக் ஐட்டமாக மாறிடுச்சு. அது என்னென்னா ஃப்ரைடு சில்லி பொட்டேட்டோஸ். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்மளோட சேனலோட ஃபஸ்ட் இயருங்க. அதாவது நம்ம சேனலுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கூடவே சில வார்த்தைகள் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேங்க. அது என்னன்னா, இல்லாதவங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. கதையில் கூட முடியாதுன்னு நினைக்கப்பட்ட ஆமைதாங்க கடைசியாக வெற்றி கோட்டை தொட்டுச்சுங்க. நீங்கள் எங்களை கைப்பிடிச்சு தூக்கி விட வேணாம், தயவு செய்து காலை பிடிச்சி வாராமல் இருங்க. அதுவே எங்களுக்கு போதும். நாங்கள் எங்கள் கையை வச்சு ஊனி எந்திரிச்சுப்போம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சின்ன சின்ன கருத்துக்களை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 5 உருளைக்கிழங்க இந்த மாதிரி க்யூப் சைஸில் சின்ன சின்னதாக அறுத்துட்டு 4-5 தடவை கழுவிட்டு உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக மட்டும் கிழங்குக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும். இதை இப்போது தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குட்டி வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சுக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். இது சாப்பிட எப்படி இருக்கும்னா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஒரு கோல்டன் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது கரெக்டானதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பொரித்து எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம லைட்டாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தூளுப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இது கூட சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கலாம், இல்லை சால்ட்டும் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். இது வெளியே சாப்பிடும்போது நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரியும் உள்ளே பாயில்டு பொட்டேட்டோ மாதிரியும் இருக்குங்க. சாப்பிட ரொம்ப ரொம்ப க்ரன்ச்சியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு ஒரு டூத் பிக்கை குத்தி ஒரு சாஸ் வச்சு போட்டு கொடுத்துட்டிங்கன்னா வேறு எந்த ஸ்நாக்குமே உங்களை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டாக இது கண்டிப்பாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு ரெசிபிக்காக இதை மாதிரி செஞ்சிட்ருக்கும் போதே பாதி அளவுக்கு என் பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.